Hi, நான் ராஜேஷ். இது ரத்னா மொபைல்ஸ் ட்ரைனிங் சென்டர் கோயம்புத்தூர். இன்னைக்கு நம்ம v1s Pro அப்படின்னு சொல்லி ஒரு டூல் நம்ம கையில் வந்திருக்கு, கொரியர் வந்திருக்கு. இப்போ தான் அந்த v1s Pro வந்து என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 60,000 ரூபா வருது. இதுக்கு முன்னாடி ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அந்த நேண்ட் ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஃபேஸ் ஐடி ரிப்பேர் பண்ணுறதுக்குலாம் வந்து நிறைய டூல்களை நம்ம மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதை எக்ஸாம்பிள் P13, P7, v1s இந்த மாதிரியான டூல்லாம் உபயோகப்படுத்திட்டு இருந்தோம். இப்போ அது எல்லாமே சேர்த்து ஒரே ஒரு டூலில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். டூல் புதுசாக லான்ச் ஆகலை, அப்ராக்ஸ் ஒரு 5 to 6 months இருக்கலாம் லான்ச் ஆகி. நான் இப்போ தான் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி செப்பரேட் டூலில் உபயோகப்படுத்திட்டு இருந்தேன். இப்போ நமக்கு இந்த கொரியரில் என்னென்னலாம் ஃபுல் செட் வந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். முதல்ல இதில் உள்ளே வந்து நான் வந்து ஒரு அடாப்டர், ஒரு 9 அடாப்டரு, தென் நேண்ட் ரீட்ரைட் பண்ணக்கூடிய அடாப்டர் ஒரு 4 அடாப்டர் வந்திருக்கு. அப்புறமா ஒரு மெயின் மாடியூல் நமக்கு கைக்கு வந்திருக்கு. இந்த அடாப்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 9 அடாப்டர். இந்த அடாப்டருங்கிறது என்னென்னா இந்த ஜஸ்ட் இந்த போர்டு மட்டும்தான், இந்த மாதிரியான போர்ட்ஸ் மட்டும்தான். ஃபிங்கர் பிரிண்ட் சீரியல் ரீட்ரைட் பண்ணுறதுக்கு ஒரு போர்டு ரீட்ரைட் அடாப்டர் ஒன்று. அண்ட் தென் XR2 12 Pro Maxக்கு கேமரா ரிப்பேர் பண்ணுற அடாப்டர் ஒன்று. அப்புறமா X2 14 Pro Maxக்கு ஃபேஸ் ஐடி ஆக்டிவேஷனு ரீட்ரைட் அடாப்டர் ஒன்று. 12 to 13 சீரீஸ்க்கு வைப்ரேட்டர் ரீட்ரைட் பண்ணக்கூடிய அடாப்டர் ஒன்று வந்திருக்கு. அப்புறமா ஒரு ரியர் கேமரா ரேடார் ரீட்ரைட் அடாப்டர் ஒன்று. ட்ரூ டோன் ரிப்பேர் பண்ணக்கூடிய அடாப்டர் ஒன்று. ஒரு FBC டிடெக்ஷன் அடாப்டர் ரிசீவர் அடாப்டர் ஒன்று. பேட்டரி ரீட்ரைட் பண்ணக்கூடிய அடாப்டர், நம்ம ஹெல்த் ரிப்பேர்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும் அந்த அடாப்டர் ஒன்று. தென் அதே மாதிரி ஒரு ஸ்க்ரீன் அடாப்டர் ஒன்று. 9 அடாப்டர் இது மாதிரி வந்திருக்கு. சில அடாப்டர் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சில அடாப்டர் கூட மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கார்டு, நமக்கு கிஃப்ட் கார்டு ஒன்று வந்திருக்கு. அந்த கிஃப்ட் கார்டு என்னன்னாக்கா ஜேசி டிராயிங் VIP கார்டு. இது ஜேசி டிராயிங் இருக்கு இல்லையா, மேப்பை, அந்த இது ஸ்கிமேட்டிக் மேப்பை வந்து நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆக்டிவேட் பண்ணுறதுலேருந்து 7 நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான கார்ட்ஸ் வந்து நமக்கு கூட வந்திருக்கு. இதில் ஃப்ரீ யூசேஜ் ஃபார் 7 days ஆஃப்டர் ஆக்டிவேஷன் கார்டு ஒரு 4 கார்டு வந்திருக்கு ஒரு அடாப்டர் கூடயும். இப்போது இது போக பார்த்தீங்கன்னாக்கா நேண்ட் ரீட்ரைட் பண்ணக்கூடிய அடாப்டர் எனக்கு ஒரு 4 அடாப்டர் இருக்குது. அந்த நேண்ட் அடாப்டர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு BGA60, பழைய BGA60 அடாப்டர் ஒன்று, BGA70 ஒரு v1s Pro BGA 110 அடாப்டர் ஒன்று. அப்புறமா BGA 315 அடாப்டர் ஒன்று, BGA 315 அடாப்டர் ஒன்று, BGA70 அடாப்டர் ஒன்று. ஓகே, இது எல்லாமே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம வந்து மெயின் மாடியூல் கூட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரியான அடாப்டர்ஸ் தான் எல்லாமே. அப்போ நம்ம கடைசியாக நமக்கு மெயின் மாடியூல் ஒன்று இருக்குது. நான் இப்போ காமிக்கிறது எல்லாமே சேர்த்து தான் 60 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஸோ இந்த v1s Pro வந்து இது மெயின் மாடியூல். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் மாடியூலு, தென் இது கூட ஒரு கிஃப்ட் கார்டு ஒன்று வந்திருக்கு. இந்த கார்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ யூசேஜ் ஃபார் 6 months ஆஃப்டர் ஆக்டிவேஷன். ஜேசி டிராயிங்கோட 6 monthsக்கு ஃப்ரீ ஆக்டிவேஷன் கொடுக்குறாங்க. ஓகே, 2 கேபிள், லைட்னிங் கேபிள் ஒன்று, ஒரு C டைப் கேபிள் ஒன்று கூட வந்திருக்கு. இது மெயின் மாடியூலில் இந்த மாதிரி நம்ம வந்து இந்த போர்ட்ஸை நம்ம வந்து இதில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். போர்ட்ஸை நம்ம இதில் டேரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு போர்ட்ஸை நம்ம வந்து இப்போ ஃபிங்கர் பிரிண்ட்டோ, ஃபேஸ் ஏரியா, ட்ரூ டோனு எது நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்களோ இந்த மாதிரி டேரெக்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு அடாப்டர் கூட நம்ம லாக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நேண்ட் ரீட்ரைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த நேண்டை இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு நேண்டை வந்து நம்ம டேரெக்டாக இதில் கனெக்ட் பண்ணி நேண்ட் ரீட்ரைட் நம்மளால் பண்ண முடியும். இந்த டூல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டாக வேலை செய்யக்கூடிய டூல் தான். இதுக்குள்ளே தனியாக நம்மளால் iPhone 11ஓட பேட்டரியை உள்ளே போட்டுக்கலாம். iPhone 11 பேட்டரியை நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்கா இது வந்து நார்மல் மொபைல் மாதிரி பவர் ஆன் பண்ணி தனியாகவே யூஸ் பண்ணிக்கலாம், ஃபுல் டச் ஸ்க்ரீன் மாடலில். இல்லை நீங்கள் பேட்டரி போடல அப்படின்னா சார்ஜர் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சார்ஜர் நான் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லுமே டச் ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணுறது தான். தென் ஒய்ஃபைலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். பேட்டரி போட்டு சார்ஜர் எல்லாமே நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இதில் இருக்கிற மெனுஸை மட்டும் நான் என்னங்கிறது காட்டுறேன், இதை பாருங்கள். ஸோ இதில் மெனுவில் பார்த்தீங்கன்னா BGA60, 70, 110, BGA 315 இந்த 4 ரீட்ரைட் பண்ணுறதுக்கான மெனுஸு. பேட்டரி, ஏர் பீஸு, ஃபேஸ் ஐடி, ட்ரூ டோன் ரிப்பேர் பண்ணிக்கலாம், வைப்ரேட்டர், ஃபிங்கர் பிரிண்ட்டு, சிப்பு, EEPROM ரீட்ரைட்டர், ஸ்க்ரீனு, தென் கேபிள் டெஸ்ட் பண்ணிக்கலாம், கேமரா ரீட்ரைட், கிராஷ், ஜெயில் பிரேக் அன்லாக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், அன்பைண்டிங் பண்ணிக்கலாம், ஆசரிஸ் அன்பைண்டிங் ஆர் ஐடென்டிஃபிகேஷன், RFFE பஸ். அதாவது இந்த மாதிரி ஒரு அடாப்டர் ஒன்று இப்போ வந்திருக்கு. நான் சொன்னேன் அது வந்து I2C டெஸ்ட் பண்ணுறதுக்கும் RFFE ரீட்ரைட் டெஸ்ட் பண்ணுறதுக்குமான ஒரு அடாப்டர். இந்த மாதிரியான அடாப்டர் பஸ் செக்னு சொல்லிட்டு ஒன்று தனியாக கொடுத்துருக்காங்க, பஸ் டிடெக்டர்னு. ஸோ அது ஒரு அடாப்டர் ஒன்று வரும். அது நம்ம இதில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அது ஒரு 2,500 ரூபா கிட்ட வருது அந்த அடாப்டர். USB கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, மெமரி கார்டு போடுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. நம்ம C டைப் பவர் கேபிள் ஒன்று இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. ஸோ இது
ஒரு மாடல் இப்போ கைக்கு வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இது யூஸ் பண்ணாதான் தெரியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது எல்லாமே இந்த P13 அந்த P7 இந்த மாதிரியான டூல்கள், v1s இந்த மாதிரியான டூல்கள் நம்ம தனித்தனியாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாத்தையும் சேர்த்து இதில் கொடுத்துருக்குறாங்க, யூஸ் பண்ணி பார்க்கலாம். சில நெகட்டிவ்ஸ் வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க, ரிவ்யூஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் ரிவ்யூவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். யாராவது இனிமேல் ஐஃபோன் 2 வாங்கலான்னு பிளானில் இருந்தீங்க அப்படின்னா இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதோட ரிவ்யூஸ் ஆகட்டும், இது எல்லாமே உங்களுக்கு ஓகேவாக இருக்குது. தனித்தனியாக டூல்ஸை வாங்கி அதெல்லாமே சேர்த்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக வர்றதுக்கு இது மாதிரியான டூல் உங்களுக்கு காம்பேக்டாக இருக்குன்னா நீங்கள் இதை கூட சூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.